இப்போ கர்நாடகால இருந்து தண்ணி கொடுப்பாங்களா மாட்டாங்களா? நம்ம உரிமை எதனா நம்ம கேக்குறோம். காங்கிரஸ் தான் நாங்க ஆள்றாங்க. கர்நாடகா பாருங்களேன், விஜய் நாங்க போலாம் தான் சொன்னாரு. அதுக்குள்ள பெரிய மழை வந்து தண்ணி அவங்களே இறக்கி விட்டாங்க. இயற்கையே நம்ம பக்கம் இருக்கா? இயற்கையே நம்ம பக்கம் இருக்கா? இயற்கையே நம்ம பக்கம் தான் இருக்கு. பட் இந்த டைம்ல நம்ம எடுக்காம விட்டுட்டு அவங்க டேமே உடஞ்சாலும் பரவாயில்ல, சைலண்டா விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்மளுக்கு தண்ணி தேவை இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியல. பட் எனக்கு என்னன்னா இதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் ஒன்று தேவை இருக்கு. நம்ம ஏதாவது அந்த ஸ்டேட்டுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியது கொஞ்சம் பேன் பண்ணா நல்லா இருக்கும். கரண்ட் தானே கொடுக்குறோம். கரண்ட் கொஞ்சம் பேன் பண்ணா நல்லா இருக்கும். நம்மளால வந்து அவங்களுக்கு பாதிப்பு இருக்கணும். நம்மளுக்கு தண்ணி தராதப்போ எவ்வளவு பாதிப்பு இருக்கு. நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்து தானே பழக்கம். வந்தாரே வாழ பக்கம் தமிழகம் சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ஓட்டாண்டி ஆயிட்டு இருக்கும். லைலோ காலேஜ்ல பாருங்க, தமிழ்காரங்க நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க. மைக்ரேட் பீப்புள்லாம் நல்லா இருக்காங்க. அதுவே கொஞ்சம் காய்ச்சலா தான் இருக்கு. வடநாட்டுல இருந்து வரவன் பணக்காரங்க அவங்க கிட்ட நம்ம வேலை பார்க்கறோம். இதுவே நம்ம பாம்பேல தாராவில ஸ்லம்ல தான் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுல பாருங்களா அவங்க கிங்கா இருக்காங்க. அது கொஞ்சம் யோசிக்கிறோம், தமிழ்காரங்க யோசிக்கிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டா கடைசியில திருவோட்டை தான் கொடுத்துட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு வந்து அடுத்து வேற ஸ்டேட்ல டைப் ஆயிடுமா தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மேக்சிமம் மைக்ரேட் பீப்புள் தான் இருக்காங்க. கர்நாடகம், கன்னடம், மலையாளம், ஹிந்தி, நார்த் இந்தியாலாம் ஓவராலா பிடிச்சிட்டாங்க. நார்த் இந்தியாவில நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. தான் போராட்டம் பண்றது தெரியல. எதுக்கோ போராட்டம் பண்றோம். இந்த மைக்ரேட் பீப்புளை வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ண மற்ற ஸ்டேட்லாம் யாராவது பார்க்குறாங்க. இப்போ மற்ற ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்டுக்கு என்ன வேணுமோ அது போராட்டம் பண்றாங்களா. நம்ம பாருங்க எல்லாரையும் வர வச்சுட்டு கடைசியில லைலோ காலேஜில் பாருங்க லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டுக்கு யாரும் தமிழ் பேசுறதுக்கு வேலை இல்லை. இதுவே வந்து கர்நாடகாவில் நடந்தா என்ன இருக்குன்னு ஒரு ஷேக் ஆயிருக்கு. பட் அங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் மக்களுக்கு ஃபேவரா இருக்காங்க. இங்க வந்து யாருமே வந்து ஒத்துமை கிடையாது. அது எதனாலும் தெரியல. இன்னைக்கு ஏதோ நிர்மல்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. காவேரியில சிஎம்ஏ தண்ணி கொடுத்தாலும் இங்க இருக்கிற பாஸ்ட் சிஎம் வந்து கொடுக்க வேணாம்னு சொல்றாரு. ஒரு பிரஸ்ல வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒரு சிட்டிங் ஒரு மினிஸ்டர் சொல்றானா அதுல வீரியம் இருக்குதுன்னா வீரியம் இருக்கிறது தாண்டி எதிர்கட்சி ஏதாவது ஒண்ணு போட பிறந்தாதான் மறப்பாங்க. இந்த மாதிரி டிஎம்கே எல்லாம் நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லி எல்லாம் சமாளிக்க முடியாது. அவங்க வந்து டிஃபர்மேஷன் கேஸ் போட்டாங்கன்னா நீங்க வந்து பொய் சொல்றீங்க எங்களுக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லி கேஸ் போட்டா ஆளுங்கட்சி பவர் இல்ல இல்லங்க. என்னதான் இருந்தாலும் கேஸ் போட்டு டிஎம்கே இதெல்லாம் வந்துங்க டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஆலோசனை பார்த்தவங்க. டிஎம்கே ஏடிஎம்கே கிட்ட ஒரு கட்சி வளர்றதே பெரிய விஷயம். வளர்ந்து அவங்கள போட்டு பொழுங்குறதா வந்திருக்காரு. ரெண்டு மலைங்க, ஒரு பாலை ஒரு ஜூல பாத்தீங்கன்னா 2 சிங்கம் இருக்கு. 2 சிங்கத்துக்கு மேல ஒரு முயல் போனா எப்படி ஜெயிச்சிருக்குல்ல. அந்த முயல் தான் நீ 2 சிங்கத்தையும் அடிச்சுட்டு வந்துருச்சு. அதுதான் அந்த